காதலே காதலே என்ன செய்ய போகிறான் மச்சியா செம்ம சந்தோஷமா இருக்கிற பொழுதுதா எங்க ஆளு நெச்சாவ பாட்டா கொட்டுது. எப்படி இருப்பா? இதுக்கா நான் நேர்ல பாத்துட்டு இல்ல போலதான் பேசிக்கிறேன். செம்ம இதா இருப்பான்னு நினைக்கிறேன். அவள்தான் உங்க 2 பேரும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எங்களை கண்டுக்கவே மாட்டேன் பொழுது. கவலைப்படாத அவனு ஆக மாட்டான். டேய் மாப்பிள்ள தைரியமா அவங்க வீட்டுக்கே கூட்டின்னு போற. அவங்க வீட்டுல எதனா பிரச்சனை பண்ண நாடா பண்ணுவ. அதுதான் நீங்க தெரியல மாப்பிள்ள. சரி மாப்பிள்ள கை நான் எப்படி ஓடுறது? அதான் நீங்க புச்சுக்க மாட்டீங்களா? அதுக்கு நான் புச்சுக்கனா போச்சே. சரி வா வா உங்க ஆளை போய் பார்க்கலாம். பண்றது கொஞ்சம் எனக்கு பிடிக்கல. எனக்கு பிடிச்சிருக்கு நான் போறேன். நீங்க என்ன கல்யாணம் பண்ணி வைக்கல. என்னம்மா பேசுற? நல்ல மாப்பிள்ளைய பாத்துக்கிறமா. இவ்வளவு அவசரப்பட்டு போனா எப்படி? நல்ல அப்பா எல்லாரும் போயிட்டாங்க. இவனே விட்டனா அவ்வளவுதான். ராங் கால கரெக்டானவன் கரெக்டா இருப்பான்னு நினைக்கிறேன் நீ. அவர் பேச்சுல உண்மை இருந்தது, அதனாலதான் நான் போறேன். தப்பு, இது தப்புமா, நம்பாத. அவர் போட்டோல எவ்வளவு அழகா இருக்காரு தெரியுமா? அவரை விட எனக்கு மாப்பிள்ளை கிடைக்காது. உன் தலையத்தை யாராலும் மாத்த முடியாது. போ தொலை. சொத்து கித்துன்னு வீட்டு பக்கம் வந்துடக்கூடாது, பாத்துக்கோ. அவரு ஒரு துளி நகை கூட வேணாம்னு சொல்லிட்டாரு. உங்க சொத்து கித்து எனக்கு எதுவுமே தேவையில்ல. தம்பி இதுக்கு மேல பேச போகிறேன் இல்ல, போட்டோ விடு. மாப்பிள்ள அவங்க அமிச்ச லொகேஷன் வந்துட்டோம். இதுதான் இதானா? எங்க அவரை காணோம்? மாப்பிள்ள கேளு பொண்ணு எங்க இருக்குதுன்னு. அத்தா பொண்ணு எங்குதா? அத்தையா? யாருங்க நீங்க? என் ஆளு விட்டானே இதா. நான் எங்க ஆளுக்கு காத்துட்டு இருக்கேன். உங்க ஆள்லாம் எனக்கு தெரியாது. ஆடா இந்த வயசு இல்லையா? சரி விடு, உங்க ஆள் பேர் என்னது? அஞ்சலி. ஏமா அஞ்சலியா உள்ள இருக்காங்களா? அஞ்சலி நான் தான். ராகவா யாரு? அஞ்சலி நீங்களா? ஆமாங்க. நீங்க ஏன் அதிர்ச்சி ஆவறீங்க? ராகவா யாரு? இவர் தான் ராகவா. இவரு ராகவாவா? நான் போட்டோல வேற மாதிரி பார்த்தேனே. ப்ளீஸ் ஹெல்ப் மீ, இது வேணாம். அப்பா சித்தப்பா எனக்கு இது வேணாம். நீ தானே ஓனன்னு பொட்டிலாம் கட்டினா போ. சாரி வாய்ஸ் கேட்டா சீசா மாரி இருக்குன்னு நினைச்சேன். ஏண்டா கோடப்பல்லா நல்லா எடிட் பண்ணி போட்டோ போட்டு என்ன ஏமாத்திடல நீ. நான் ஏமாத்தினா? நீ தான் ஏமாத்தினா? என்ன ஏமாத்தின? சீக்கிரம் சீக்கிரம் போறேன். அந்த கோலக்காவன் என் முதல்ல இன்கிரிமெண்ட் அதிகமா போடுவானு தெரியலையா? என்னடா எங்க அவ்வளவு பாஸ்டா போறா? அட தத்ரு முச்சுனே போகும்போது எங்க போறேன்னு கேக்குற? விளங்குமாடா? அது விளங்காம போனாலும் பரவாயில்ல, அதான் கேட்டல. எங்க போறா? வேலைக்கு போறேன். உன்ன மாதிரி தத்தல மாதிரி ஊர்ல சுத்தினுங்கிறேன். அட போடா. டேய் எங்கடா வேலை? மாடசாமி அந்த மெக்கானிக் செட்ல. நிக்கலவ பேசுற இருடா, உன்னை பாத்துக்கிறேன். எப்பதான் படிக்கான்? போகும்போது வரும்போதெல்லாம் பாத்துக்கிறேன். நோ இங்க என்ன பண்ணிக்கிறா? 3-4 மாசம் ஆகுது இதை பார்த்து பழிக்கவே மாட்டேங்கிறா. சரி அந்த கதையை விட ஒரு முக்கியமான விஷயம். என்னடா முக்கியமான விஷயம்? காது கூடு. முக்கியமா? என்ன சொன்ன? ஒண்ணுமே கேட்கல. ஐயோ இந்த காது கேட்காதுல்ல, அந்த காது கூடு. இது புரியுதா? புரியுது. நான் பாத்துக்கிறேன் விடு. கவனிச்சிருவல? கவனிச்சிடுறேன். பண்ண சரி. ஆனா உள்ள எதுவுமே தெரிய மாட்டேனா? தெரியும் பாடுறா, நல்லா குண்டா இருக்கும். எனக்கு தெரியல, நீ வந்து பாரு. அட யார் அறிவா? நான் எல்லாம் பார்த்து எல்லாம் செய்ததுக்கு அப்புறம் தானே இப்ப பெரிய மெக்கானிக்கலா இருக்கேன். என்னத்த கீரியம் இந்த ஓயர் வேலை எட்ட மாட்டேன்தா? இப்ப இருக்கிற பசங்க உடம்ப வளைச்சு நெளிச்சு வேலை செய்யுதுங்களா பாரு. என்னன்னா மெக்கானிக் வேலை எடுத்து போகுது, அது பாட்டுக்கு போகுது. என்ன விஷயம்? எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு மேனேஜர் போஸ்டிங் ஆள் தேவையா? மேனேஜர் போஸ்டிங்கா? எவ்வளவு சம்பளம்? படிப்பு கிடிப்புலாம் எதுவும் தேவையில்லையா? ஸ்டார்டிங் 50,000 தராங்களாம். 50,000? நீ ஏன்டா இப்ப வாய போலக்குற? என்னப்பா தம்பியா, நீ எதுனா போறியா? என்ன 50,000 ரூபாய் ஆச்சா? என்ன சேர்த்துப்பாங்களாண்ணா? எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு சேர்த்துக்க போறான். இங்க வேலை செய்யறவன போய் கூப்பிடுறா. டேய் நீ வேலை செய்யடா. நீ குடுக்குற 7,000 ரூபாய்க்கு இங்க கறி பூசின்னு வேலை செய்யணுமா? போடா. டேய் என்னடா வேலை கேட்கும் போது அப்படி கழிச்சு கூத்தாடி வந்தா இப்ப என்ன இவ்வளவு நெக்கலா பேசுற? நான் அப்படித்தான் பேசுவேன். நான் இனிமே 50,000 சம்பாதிக்க போறேன்டா. டேய் இதெல்லாம் நல்லதுக்கு இல்லடா, பாத்துக்கா. நேரம் நல்லது இல்ல கெட்டது இல்ல, அப்படியே மூக்கு அப்பிடுவேன். வேணா போலாம். தம்பியா கரெக்டா தான் முடிவெடுத்துக்கிறியா? கரெக்டா எடுத்துட்டேன். எனக்கு அந்த வேலையை வாங்கி கொடுத்துரு. போடுகாலு எப்படி பேசிட்டு போகுது பாரு. 1 hour later. நாதாரி பச்சைல புடிங்கி திட்டு பையன் கபோதி இப்படி பண்ணிட்டானே. தெரிதப்பா வயிற? தெரிதுனா
ஆனா யாரையும் வேலைக்கு சேர்த்துட்டு போலுக்குதா? ஆமா சேர்த்துட்டான். நெக்கெல்லாம் பேசிட்டு போய் இப்ப திரும்பி வந்துக்கிறா. அந்த நாதாரி கனவு காண்டானா அதுக்கு கூட்டின்னு போயிட்டானா. நான் தன்னோட்டா பேசிட்டு போனடா நீ. சரி எப்படியான வேலைக்கு சேர்த்துக்க மாட்டேன்னு தெரிஞ்சிச்சா? யாரு அது புதுசா வேலைக்கு சேர்த்துக்கிறா? நான் தான். என்ன சொல்லுவேன்